ஏகாதிபத்தியத்துக்கு எப்பவுமே ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி எப்போ தெரியுமா இருக்கும்? எதிரிகள்னு ரெண்டு பேரை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கண்ணை வச்சு அவங்களையே குத்த வைக்கிறது தான். உங்களுக்குள்ளேயே நீ அடிச்சுக்கோ, எனக்கு லாபம், இரட்டை லாபம் அப்படிம்பாங்க. அது மாதிரி காசா பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஒரு தேசத்தை பாகிஸ்தானை வைத்தே அழிச்சா எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ அமெரிக்கா போடக்கூடிய பிளான். அதை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நம்ம பேச போகிறோம். ஆஸ்திரேலியா பீச்சை பற்றிய ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது பற்றி ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கார்? இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ எங்கே இருக்கார்? ஓமன் நாட்டில் போய் அவர் செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியா? வரிங்கிற வார்த்தையினால் நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவிற்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காரா? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒரு மனுஷன் தன்னுடைய நாட்டுக்குள்ள அவர் வாட்டுக்கு டிராவல் பண்ணி ஒரு இராணுவ தளபதியா இருக்காருன்னா கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும், இல்லாட்டி எடுத்துக்கிட்ட பொறுப்பை சரியா செஞ்சு முடிக்கணும். அதற்கு திராணியற்ற நபராக தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் அவர்கள் இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஈரான் போய் அங்கே ஒரு முக்கிய தலைவரை 12 நாள் போர் நடந்தப்போ ஒரே ஒரு வாட்ச் ஒன்று கிஃப்டாக கொடுத்து அவரை காலி பண்ண பெருமைமிக்க ஒரு நபர் தான் இந்த முனீர். அப்படிப்பட்டவர் இப்போது காசா பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசத்தையே இப்போது பாழாக்குவதற்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்கார். ஒரு 6 மாதத்தில் 3வது முறையாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்திக்க போகிறார். உனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும்ல. இதே கேள்வியை தான் இப்போ மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அதாவது நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய நிறையா பேர் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தான், ரைட்டா? பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசமே இஸ்லாமிய தேசம். பாகிஸ்தான் அப்படிங்கிற தேசத்துலேயும் அதிகமான அளவில் யார் இருக்கா? இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அப்போ இந்த முனீர் அப்படிங்கிற நபர் இப்போ அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறி போயிட்டார். ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசனும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயத்தில் இருந்து அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்கானதாக இல்லை, அவருக்கானதாக இருக்குது. அதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, சுபாஷ் ஷெரீஃப்கிட்ட சொல்லி ஒட்டுமொத்த பொறுப்பையும் தூக்கி முனீர்கிட்ட 2030 வரைக்கும் கொடுத்தாங்க. இதில் அடுத்த கட்டமாக பாகிஸ்தானில் இருந்து இராணுவம் எங்கே போகணும், அமைதிப்படையாக காசாவுக்கு போகணும் அப்படின்னு ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவை செயல்படுத்த முடியாமல் இப்போ முனீர் தவிக்கிறார். அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போது இந்த அமைதிப்படை, உலகளாவிய அமைதிப்படை ஒன்று காசாவில் நிறுவனம் அப்படின்னு ட்ரம்ப் பிளான் வச்சுருக்காரு. அதில் ஒரு பகுதியாக ட்ரம்ப்பு இப்போ முனீரை கூப்பிட்டதுக்கான காரணம் இதுதான். ஐயா, அப்படி செஞ்சால் என்னை என்ன செய்வாங்க தெரியுமா அப்படிங்கிற கொஸ்டின் முனீருக்கே இருக்குது. அது எப்படின்னா, காசாவில் பாகிஸ்தானுடைய இராணுவ படையை நிலை நிறுத்தணும்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது தான் முனீருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. அடிப்பாங்களே அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை ட்ரம்ப்புக்கிட்ட பதிவு செஞ்சுருக்காரு. ட்ரம்ப்புக்கு பொதுமக்கள் ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா அவர் உலகத்தினுடைய நாட்டாம சீட்டில் உட்காந்துருப்பார். அதெல்லாம் அண்ணன் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமும் கொடுக்குறாரு. இதை நம்பி காசாவுக்கு படைகளை அனுப்பி வைப்பாரா பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் அப்படிங்கிற பெருத்த கொஸ்டின் இருக்குது. அதுக்கான பதிலை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா 14,50,000 இராணுவ வீரர்களுக்கு, இங்கே அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு $1,776 மதிப்பிலான ஒரு கிறிஸ்மஸ் பரிசு ஒன்று ட்ரம்ப்பு கொடுக்க போகிறார். அதிரடியாக அவர் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு இதுதான். அடுத்த கட்ட போருக்கு தயாராகு அப்படின்னு இந்த அமெரிக்காவினுடைய இராணுவத்திற்கு அவர் ஒரு பரிசு கொடுத்து ஆரம்பிக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். முட்டை, நம்மெல்லாம் சாப்பிட்றக்கூடிய முட்டை கோழியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறோம். அது இல்லை, கோழிக்கு அடுத்து இந்த மனிதர்களுடைய கைக்கு போய் தான் நம்ம அதை சாப்பிட போகிறோம். அப்போது அதுக்குள்ளே ஒரு விஷ மருந்தை கலந்து தான் நமக்கு உணவாகவே கொடுக்குறாங்க. இது முட்டையில் மட்டும் கிடையாது, சாப்பிடக்கூடிய எல்லா பொருள்லையும் கலப்படம் வந்துருச்சு.
அதில் அவங்களுக்கு என்னதான் டேஸ்ட் கிடைக்குதுன்னே தெரில. நம்மளை கொலை செய்கிறதுக்கான எல்லா வேலையுமே உணவுப் பொருட்களில் இருந்தே கொண்டு வந்துட்டாங்க. அதில் இப்போ முட்டையும் சேர்ந்துருக்கு. முட்டையில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் பரப்பி விட்ட வீடியோ இன்றைக்கி பயங்கர வைரலாக சேட்டலைட் சேனல்கள் கவர் பண்ணக்கூடிய செய்தி மாதிரி மாறி இருக்கு. நைட்ரோ ஃபியூரான் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் அந்த முட்டைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ கர்நாடக அரசு ஒரு 134 முட்டையை ஆய்வு பண்ணி 133 முட்டையில் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஒரு முட்டையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடத்தப்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது எங்கிருந்து இந்த பஞ்சாயத்து கிளம்பியிருக்கு அப்படின்னா, அமெரிக்காவில் முட்டையினுடைய ரேட்டு ஜாஸ்தியாச்சு. உடனே பார்த்தாங்க வேறு ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பி விட்டால் முட்டையோட ரேட்டு கம்மியாகும். எங்கே முட்டை அதிகமான அளவில் சப்ளையும் ப்ளஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்தியாவில். ஸோ இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டது அமெரிக்கா தானோ அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே இருக்குது. பட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நான் போஸ்டிங்க்கு வந்த 6 மாதத்துலேயே முட்டையினுடைய ரேட்டு அமெரிக்காவில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அமெரிக்க வாழ் குடிமக்கள் தான் சொல்லணும். சரி, இஸ்ரேல் இப்போது தனது முழுமுதற் எதிரியாக பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய எகிப்தை தான் அவங்க எப்பயுமே நினைப்பாங்க. காசா துண்டாடப்பட்டது எகிப்தினுடைய ஆட்சி காலத்திலையும் அவங்க இருந்திருக்காங்க, பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசம். இப்போது இந்த இஸ்ரேலும் எகிப்தும் ஒன்றாக சேருது. இஸ்ரேல் $35 பில்லியன் மதிப்பிலான இயற்கை எரிவாயு ஏற்றுமதிக்கு இப்போ யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எகிப்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எலியும் பூனையுமா இருந்த எகிப்து இப்போது ஜாயின் பண்ணுறாங்க. இதில் வியாபாரத்தில் செவ்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அமெரிக்காவினுடைய கம்பெனி, அது ஆயில் ப்ரொடியூசிங் பண்ணக்கூடியது. அது பார்த்திங்கன்னா அடுத்த 15 ஆண்டுகளுக்கு சப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்பை இப்போ 2 நாடுகளுக்கும் இடையில் செய்ய போகிறாங்க. அப்போ இதில் யாருக்கு லாபம்? ஒன்று இஸ்ரேலுக்கு லாபம், இன்னொன்று எகிப்துக்கு லாபம். இந்த 2 பேரையும் டைப் பண்ணி வைக்கிறதுல அமெரிக்காவுக்கு லாபம். ஆக மொத்தத்தில் காசா மக்களுக்கு ஒரு பெரிய நாமம் தான் போட்டிருக்காங்க இந்த 3 நாடுகளும் சேர்ந்து. அடுத்ததா இஸ்ரேல் அடுத்த கட்டமாக கிழக்கு லெபனான் மீது ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. தொடர்ச்சியாக அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அவங்க ரொம்ப பெரிய அளவில் அட்டகாசம் பண்ணுறாங்க. லெபனானில் ஐநாவினுடைய அமைப்பு இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தா கூட அதை பற்றி கொஞ்சம் கூட அவங்க பொருட்படுத்துறதே இல்லை. லெபனானில் ஹிஸ்புல்லா இருக்காங்க, அவங்க ஆயுதம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி லெபனானுடைய கலாச்சார சின்னங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக இப்போ மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் அத்துமீறலில் இப்போ இஸ்ரேலுடைய IDF படை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம எது பேசினாலும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசுறது இல்லை. அந்த வகையில் இந்த ஆதாரங்களையும் பார்த்துட்டு வாங்க. இஸ்ரேலுடைய மேற்கு கரை பாலஸ்தீனுடைய பகுதியாக இருக்குது. சின்ன குழந்தைங்க அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரியான சம்பவங்கள் இஸ்ரேலுடைய IDF படையால் நிகழ்த்தப்படுது. எங்கே அப்படின்னா பாலஸ்தீன் தேசமாக இருக்கக்கூடிய மேற்கு கரையில். மேற்கு கரையில் இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் எப்பயுமே துப்பாக்கியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வேர்ல்டு வைடாக எந்த நாட்டிலையும் பாஸ்போர்ட் கிடையாது. அவங்க இஸ்ரேல் கொடூரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இஸ்ரேல் நாட்டுக்காரங்களே அவங்களுக்கு துப்பாக்கி கொடுத்து பாலஸ்தீனியர்கள் அந்த இடத்துல விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆலிவ் மரங்களை வெட்டுவது உள்ளிட்ட அவங்களுடைய பொருட்களை சூறையாடி அந்த மக்களை துரத்துறது தான் இஸ்ரேல் செட்டிலர்ஸுடைய வேலை. சின்ன சின்ன பாலஸ்தீன குழந்தைகள் அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அந்த சின்ன சின்ன குழந்தைகளை துரத்தி அடிக்கிறதுல இஸ்ரேல்காரங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட். ரைட்டா, இரத்த வெறி பிடித்த ஓநாய் கூட்டம் அங்கே நிறையா வாழுது. அதை பற்றிய கவலை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கிடையாது. இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் இவங்க தான் கொடூரமானவங்க. இவங்க 5 பாலஸ்தீன குழந்தைகளை வலுக்கட்டாயமாக சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை அவங்களுக்கு செட்டிலர்ஸ்க்கு சப்போர்ட்டாக IDF படை செய்து, இஸ்ரேலுடைய IDF படை மேற்கு கரையில் அரங்கேறக்கூடிய கொடூரத்தை தான் இப்போ நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். பட் இது சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் அந்த போரை நிறுத்திட்டேன் அப்படின்னு பெருமை பொங்க பேசுகிறாரு. இது எந்த அளவிற்கு பொய் அப்படிங்கிறது இந்த காட்சிகள் உணர்த்தும். அடுத்ததா இந்தியாவினுடைய பிரதமர் ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய டார்ச்சரையும் பொருட்படுத்தாமல் அடுத்த கட்டமாக இந்திய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா, வரியை குறைக்க முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில் ஓமன் நாட்டுக்கு ட்ராவல் பண்ணார். ஓமன் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் ரொம்ப பெரிய அளவில் வியாபாரத்தில் கைதேர்ந்தவங்க அவங்க. அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கு போய் CEPA அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருக்கார்.
இந்தியாவுக்கு 98% வரி விலக்கு அப்படிங்கிறது ஓமன் அரசு கொடுத்துருக்கு. அமெரிக்கா 50% வரி விதிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் அமெரிக்கா கிட்ட இருக்குது. பட் ஓமனில் நம்மளுடைய பொருட்களை வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம இனிமேல் எங்கே போய் நம்ம விற்பனை பண்ணலாம் அப்படின்னா, ஹார்மோஸ் அப்படிங்கிற ஜலசந்தி இருக்குது. அது வேர்ல்டில் அதிகமான அளவில் கப்பல் ஏற்றுமதி இறக்குமதியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். ஈரான் கூட அந்த ஜலசந்தியை மூடுறதா ஒரு பிளான் வச்சுருந்தாங்க இந்த 12 நாள் வாரில். அந்த அளவிற்கு வர்த்தகத்தில் சிறப்பான ஒரு இடம் அது. அந்த இடத்த இப்போ இந்தியா வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இந்தியாவுக்கான ஒரு பெரிய கிரேட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோடி மேலே நமக்கு என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த காய் நகர்த்தல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு. கோல்டு ரேட் அப்படிங்கிறது கம்மியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அல்பனிஸ் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார். அது ஆஸ்திரேலிய பீச்சில் நடந்த தாக்குதல் தொடர்பான விஷயம். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வரீங்க, எல்லாருக்கும் நாங்கள் சிவப்பு கம்பள வரவேற்பு தான் கொடுக்குறோம், ஆனால் உங்களுடைய வக்கர புத்திகளை ஏன் எங்கள் நாட்டில் கொண்டு வந்து காமிக்கிறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. பன்முகத்தன்மையே நமது பலம் அப்படின்னு ஆஸ்திரேலிய மக்களை பார்த்து சொல்கிறார். பகை உணர்வை எங்கள் நாட்டின் மேல் திணிக்காதீர்கள். நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் நாட்டினுடைய வாசல்லையே உங்களுடைய பகை உணர்வை கலட்டி வச்சுட்டு வாங்க, செருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப ரொம்ப டீசெண்டான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியிருக்கார். ஸோ இனிமே எங்களுடைய நாட்டுக்குள்ளே உங்களுடைய பகை உணர்வை காட்டாதீங்க அப்படின்னு இஸ்ரேல் நாட்டுக்காரங்களை பார்த்தும் சொல்கிறாரு. இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய யூத வெறுப்பு சம்மந்தப்பட்ட நபர்களை பார்த்தும் சொல்கிறார். எங்களுடைய நாடு ஜனநாயக நாடு, இங்கே வந்து வாங்க, டூரிஸ்ட்டாக வாங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பட் எங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலையை செய்யாதீங்க, உலக அமைதிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வேலையை இங்கே வச்சு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது நியாயமான ஒன்று தான். ஜனநாயகம் உலகம் முழுவதும் பரவணும், அன்பு அகிலமெல்லாம் பரவணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையும் கூட. அப்படி எல்லா இடத்துலையும் அது சாத்தியப்படாதுங்கிற யதார்த்தமான உண்மையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.